ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொதுவாக இந்த செய்தியை நான் பேசுவதற்கு முன்பதாக பல மணி நேரங்கள் ஜெபித்தேன். இது அதாவது விருப்பமான ஒரு செய்தி அல்ல, உங்களை தாளாட்டும் செய்தியும் அல்ல. பொதுவாக அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆசீர்வாதமான என்னை தாளாட்டும் செய்திகள். சில வசனங்கள் இந்த ஓசியா புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா, அதாவது நேரடியாக நம்மை தாக்குகிற செய்திகள் எல்லாமே ஓசியாவில், எரேமியா, எசேக்கியல், இதெல்லாம் நம்மை அதிகமாக தாக்கும் செய்திகள். சங்கீதம் நம்மை தாளாட்டும் செய்தி. இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் கரங்களை வேத கையில் எடுத்து மிகுந்த சத்தத்தோடு சொல்லுங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். சுகபோகமாய். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குது? a life with pleasure, a life with pleasure. அதாவது உலக பிரகாரமாக சுகபோகமாய் வாழ்கிறவன். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தேவன் விரும்புகிறார் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சுகத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த தமிழ் வேதத்தில் சுகபோகமாய் வாழ்கிறது. ஆங்கிலத்தில் த வேர்ல்ட்லி பிளசன்ட் திரையிலே போடுவார்கள். அதாவது உலக பிரகாரமான இன்பங்கள். நீங்கள் மக்களை தான் விரும்புகிறாங்க. சபையோ சத்தியமோ வேதமோ ஆண்டவரோ ஜனங்களுக்கு பிரியம் இல்லை. மண்டே டு சாட்டர்டே உலகம்தான். சீரியல், சினிமா, மொபைல், புதுவங்களுக்கு எல்லாமே இருக்குது. மாது எல்லாமே இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சல் ஆயிடுறாங்க. மண்டே டு சாட்டர்டே லூசிஃபர் ஆயிடுறாங்க நிறைய பேர், ஈவன் சபைக்கு வர கூட. இதை தீமோத்தேயு பவுலடியான் தீமோத்தேயு சொல்கிறார். நான் கவனிக்க வேண்டும். பவுலடியான் தன்னுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. முதல் அதிகாரம் முதல் வசனத்தில், அதாவது இரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தன்னுடைய சீஷனுக்கு சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும், பாவிகளுக்கு அல்ல, for the saints. 1 தீமோத்தேயும்